வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ரொம்ப கிறிஸ்பியான, ரொம்ப டேஸ்டியான, குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹேஷ் ப்ரௌன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேஷ் ப்ரௌன் பண்ணுறதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு சீவலில் வச்சு சீவிக்கலாம். 1/2 கிலோ வெயிட் இருக்குது. கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி சீவல் எடுத்துக்கோங்க. தண்ணிக்குள்ளேயே சீவிக்கலாம், இல்லாட்டினா உருளைக்கிழங்கோட கலர் மாறிடும், அதனால தண்ணிக்குள்ளேயே சீவிக்கலாம். இது மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வரணும். உருளைக்கிழங்கு சீவி எடுத்தாச்சு. இது மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இது ஒரு 2 தண்ணி கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டி புளிஞ்சிக்கலாம். 2 தண்ணி அலசியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு கிளாத்தில் போட்டுட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம். கையில் புளிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான். இப்படி புளிஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புளிஞ்சிக்கலாம். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே கொஞ்சம் போகணும். இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ புளிஞ்சு எடுத்துருக்கிற உருளைக்கிழங்க ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க, போதும். 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. உப்பு வந்து கம்மியாக பார்த்து போடுங்க, கொஞ்சம் போட்டாவே நிறைய இருக்க மாதிரி ஆகிடும், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. அது கூடவே 4 பூண்டு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இதில் இந்த சின்ன ஓட்டை இருக்குல்ல, இதில் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். அதில் இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா அப்படி பிடிக்க வரணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மாவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தேவையில்லை. தேவை அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதிலேருந்து இப்படி மாவு கொஞ்சமாக இப்படி எடுத்துட்டு ஒரு கையில் வச்சு இப்படி தட்டிக்கலாம். வடை மாதிரி தட்டிக்கலாம். ஷேப் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சதுரமாக பண்ணுறேன். ஸ்கொயராக தான் இருக்கும் கடையில், ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுறேன். சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுடுங்க. அது அப்படியே இருந்துச்சுன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. ஸோ அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும். எண்ணெய் சூடாகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டதும் எண்ணெய் ஆயிலில் பபிள்ஸ் வர அளவுக்கு ஆயில் ஹீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அதை எண்ணெயில் வச்சிடலாம். உடனே புரட்டி போட வேண்டாம். கொஞ்ச நேரம் விட்டுட்டு கீழே செட் ஆனதுக்கப்புறமா நம்ம புரட்டி விடலாம்.
இது மாதிரி மெதுவாக புரட்டி விட்டுருங்க. இன்னும் ஒரு 2 டைம் புரட்டி விட்டு நல்லா வேக வச்சிடலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், சூப்பராக ஹேஷ் ப்ரௌன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம் இதை. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.